நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுஷ்யாக்கு ஃபாஸ்ட் ஸ்ட்ராங் சாங்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனா வந்து சேர்ந்திருக்கு இப்போ. ஆகையால் ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப நல்ல ஒரு செலெக்ஷன். பாட்டு ரொம்ப டஃப், ஒரே பிரெத்தில் ஸ்டேஜில் பாடுறது ஈஸி இல்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா ப்ரெசென்ட் பண்ணுவாள். முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை இன்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை இன்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசி துறந்தால் அதில் முன்னாடி. முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை கண்டு முடிப்பவன் அறிவாளி. செய்ய செய்யார செய்யார செய்யா செய்ய செய்யார செய்யார செய்யா செய்ய செய்யார செய்யார செய்யா செய்ய செய்யார செய்யார செய்யா செய்ய செய்யார செய்யார செய்யா. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. ஒருவன் முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை சென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை சென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அதில் உனக்கு. Anushya,
யூஸ்வலாக இந்த பாட்டை வந்து பசங்க தான் பாடுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம் இந்த பாட்டு எடுத்ததுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு எஸ்பிபி சார் கிட்ட நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் சார் வந்து இந்த பாட்டு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஓகே? இல்லை, நான் இந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். எனக்கு இந்த பாட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாங் நானும் எடுத்து பாடணும்னு ஆசை. எதுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். யார் நடிச்சிருக்காங்க? ஆக்சுவலி இந்த ஏஜில் இவங்க பாடுறது ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, நிறைய எனர்ஜி கொடுத்து பாட வேண்டிய பாட்டு. ஸ்டார்டிங்கே வந்து அங்கே போம், மேலே போம். அது நான் பாடும்போது அது ஈல அந்த காந்தாரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜி ஷார்ப் இல்லையா சார் ஒரிஜினல்? அது எங்களுக்கு கூட அந்த பிகினிங் அந்த பஞ்ச் கொடுத்தா தான் வரும். ஸ்டேஜ் ரெக்கார்டிங் பாடும்போது 1-2 தடவை பாடலாம், ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை தான் வரும் இல்லையா அவகாசம். அதனால் நல்ல எனர்ஜி கொடுக்கணும். நாங்கள் வளர்ந்தவங்க, உனக்கு அந்த எனர்ஜி இப்போதுலேருந்தே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கூட நியாயமான விஷயம் இல்லை. ஸோ அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால தான் 2 or 3 places கொஞ்சம் இந்த மேலே பாடும் அது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சேர்ந்தாமல் இருந்தது. அது பக்கத்தில் வச்சுக்கோ. இது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அடுத்த தடவை கரெக்டாக பாடிடுவேன். இந்த பாட்டில் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்ல முடியுமா? சரணத்தில் சொல்லு. கையில் கொஞ்சம் அதுதான் அது எப்படின்னு சொல்லி நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு, பாடி காட்டு. கையில் கொஞ்சம் அது எக்ஸாக்ட்லி யூஆர் ரைட். பட் அது எதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு முந்தின லைன் வரி பாடினால்தான் அது முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். எவ்வளவு அழகான ஒரு கொஞ்சல் கொண்டு வந்தார் மியூசிக். இட்ஸ் a beautiful composition. இதில் முக்கியமாக எல்லா சிங்கர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, முன்னுக்கு வர சிங்கர்ஸ்க்கு பாட்டு வந்து ஒன்லி நொட்டேஷன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு அது மட்டும் என்ஜாய் பண்ணாதீங்க. அதில் எவ்வளோ அழகாக வார்த்தைகள் புகுந்து வச்சிருக்காரு கவிஞர்னு நீங்கள் யோசனை பண்ணணும். ஸோ வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் புரிஞ்சுக்குங்க, என்ஜாய் பண்ணி பாடுங்க. கஷ்டமான பாட்டு தேர்ந்தெடுத்துட்டு அதில் இருக்கிற கஷ்டத்தை வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி பண்ணினதுக்கு இப்போ என் கஷ்டம் என்னன்னு சொல்லி நீ பாடினதுனால தான் நிறைய பேருக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? தேங்க்ஸ் டு யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பேபி. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தலைவர் பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா? இந்த பாட்டை கேட்ட உடனே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து உங்களுடைய வாய்ஸ் மூலியமாகவும் சரி, தலைவர் மூலியமாகவும் சரி அதிகரிச்சிருச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரஜினி சாரோடைய படத்தில் அவருடைய என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் விசில் அடிக்கும்போது அவருடைய முகம் உங்களுடைய குரலுக்கு தான் எல்லா ரசிகர்களும் அடிக்கிறாங்க. அந்த முதல் விசில் ரஜினி சாரோடைய அசோசியேஷன் பற்றி சொல்லுவாங்க. I have not sung all those. இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட 99% it happened. It's all happening actually, no? நம்ம பார்க்குற பார்வையாளர்கள் மனசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரெட் தட். அந்த பாத்தில் போகிறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எழுதுகிறவங்களும் சரி, மியூசிக் பண்ணுறவங்களும் சரி, பாடுறவங்களும் சரி. ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறோம் வாகினி தியேட்டரில். டீ பிரேக்கில் கண்ணதாசன் சார், விஸ்வநாதன் சார், மற்ற அசிஸ்டண்ட்ஸ், நானும் உட்காந்துட்டு டீ சாப்பிட்ருக்கும்போது பாலச்சந்தர் சார் ஓட படம். நான் இப்படி இருக்கேன், அவர் எதிர்க்க உட்காந்துருக்காரு. பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பிப்பார் அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ நாலு பசங்க இருந்தாங்க. அரௌண்ட் 25-30 years old children, kids. அப்போ நான் ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு பெரியவன், அதனால தான் கிட்ஸ்ன்னு சொன்னேன். பார்த்துட்டு என்ன சார்? இல்லை கொஞ்சம் அந்த கருப்பு ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு அவனை பாரு அப்படின்னாரு. பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார். ரொம்ப அன்கம்ட் ஹேர். ஒரு ஜென்டில்மேன் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். என்ன சார் அவர் பற்றின்னு? உனக்கு ஒன்றுமே வித்தியாசமாக தெரியல. இல்லை சார், அவர் 4 பேரில் அவர் ஒருத்தராக இருக்காருன்னு. டேக் மை வேர்ட்ஸ் பாலு, லிசன் டு மீ. ஒரு நாள் வந்து அவன் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லை, இந்தியா இண்டஸ்ட்ரியவே ஆள போகிறான் அப்படின்னு சொன்னார் அவர். அவருக்கு என்ன அந்த தீர்க்க திருஷ்டின்னு எனக்கு புரியல. நான் அவர் சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்த்தேன் இன்னொரு தடவை. அவர் சாதாரணமாக இருக்கார். ஒரு ரொம்ப சார் இருக்கிறதுனால, கேபி சார் இருக்கிறதுனால கை கட்டிட்டு ரொம்ப இதுவாக இருக்கார். அவர் மூஞ்சி கூட தெரியல, முடியெல்லாம் இங்கே விழுந்திருக்கு. இட்ஸ் எ டார்க் ஜென்டில்மேன், பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மென்டார்க்கு வந்து என்ன புரிஞ்சது அவரில் தெரியல. அந்த ஹஸ்தவாசின்னு சொல்கிறோம்ல, அந்த கைராசின்னு சொல்கிறோம்,
அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். ஆனால் எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போகிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாம்மா? பக்கத்தில் நீங்கள் அமிதாப் பச்சன் வைங்க, எஸ்வி ரங்கராவ் சார் வைங்க, சிவாஜி சார் வைங்க, அவருக்கு தெரிஞ்சது அவர் நிச்சயமாக பண்ணுவார், கூச்சேவும் பட மாட்டார். அவர் முன்னால் கூட சிகரெட் எடுத்து இப்படி போடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த அந்த தேவை இருந்ததுன்னா, இவங்க பெரியவங்க இருக்காங்களே நம்ம எப்படி, அவர் ஹிந்தி பேசுறதுக்கு கூட தயங்கலை, தமிழ் கூட அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறதுல தயங்கலை. அவர் எனக்கு இது தெரியும், ஆனால் இது நான் நல்லா பண்ணுவேன், வெரி ஓப்பன். அவருக்கு எனக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு என்ன தெரியாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். He is born to do something. அது கண்டுபிடிச்ச பாலச்சந்தர் சாருக்கு வணங்குகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கின தமிழகத்துக்கு நான் வழங்குகிறேன். அவருக்கு நிறைய பாட்டுகள் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த சினிமா தாய்க்கும் நான் வணங்குகிறேன்.